இந்த வீடியோ செஷன்ல நாங்க எதை பற்றி பார்த்துட்டு வர போறோம்னு சொன்னால் பல்ஸ் கோட் மாடுலேஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை பற்றி பார்த்துட்டு வர போறோம். உண்மையில இந்த பல்ஸ் கோட் மாடுலேஷன் அப்படின்றது என்ன ரீசனுக்காக நாங்க யூஸ் பண்ணிட்டு வரோம், தென் இந்த பிசிஎம் அப்படின்ற மெத்தட்டை விட வேற என்னென்ன டைப்பான மாடுலேஷன்ஸ் அவைலபிளா இருக்குன்னு பார்ப்போமா இருந்தால் பல்ஸ் கோட் மாடுலேஷன்ன்றது வந்து ஒரு டெக்னிக்கா இருக்க போது இதை யூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன் நாங்க அனலாக் சிக்னல்ஸ் அப்படின்ற சிக்னல்ஸ் டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு டெக்னிக். அனலாக் சிக்னல்ஸ் எல்லாமே எப்படி டிஜிட்டல் சிக்னல்ஸுக்கு நாங்க சேஞ்ச் பண்ணலாம்ன்றதுக்கான ஒரு டெக்னிக்கா நாங்கள் இந்த பிசிஎம் அப்படின்ற மெத்தட்டை யூஸ் பண்ணி கொள்ளலாம். தென் இந்த பிசிஎம் என்ற மெத்தட் மட்டும்தான் இருக்கண்டு இல்லை, இதை விட டெல்டா மாடுலேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய டைப்பான மாடுலேஷன்ஸ் இருந்தாலுமே பிசிஎம் என்ற மெத்தடை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்துட்டு வர போறோம். ஸோ அனலாக் சிக்னல்ஸை டிஜிட்டல் சிக்னல்ஸா சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு டெக்னிக் தான் இந்த பல்ஸ் கோட் மாடுலேஷன் அப்படின்னு நேமால சொல்லிக்கொள்வோம். ஸோ இங்க இதோட டெஃபினிஷன்ஸ் நீங்க இந்த விண்டோல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். PCM, pulse code modulation, a digital technique that involves sampling an analog signal at regular intervals and coding the measured amplitude into series of binary values. So analog signals நாங்க டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் பண்றதுக்காக சீரீஸ் ஆஃப் டிவைடட் பார்ட்ஸா நாங்க எடுத்து அதை ஒரு டிஜிட்டல் சிக்னல் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ற ஒரு ஆக்டிவிட்டிக்கு சொல்ற நேம் தான் பிசிஎம் என்ற மெத்தடா இருக்கு. இந்த பல்ஸ் கோட் மாடுலேஷனை நாங்க செய்ய போறோம்னு சொல்லிக்கல உண்மையில 3 விதமான ஸ்டெப்ஸை நாங்க மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ 1 by 1 நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். முதலாவது ஸ்டெப்பா நாங்க எடுக்க போறது சாம்பிளிங் அப்படின்ற ஸ்டெப். ஆல்ரெடி எங்கள்கிட்ட வந்து ஒரு அனலாக் சிக்னல் இருக்குமா இருந்தா அந்த அனலாக் சிக்னல் நாங்க முதலாவது ஸ்டெப்புக்கு இன்க்ளூட் ஆக போறோம். அதை நாங்க சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். சாம்பிளிங்ன்றது வந்து ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்க போற ஒரு அனலாக் சிக்னல், இந்த ஷேப்ல இருக்க போற இந்த அனலாக் சிக்னலை நாங்க டிஸ்கிரீட் சிம்பிள்ஸ் பிரிச்சு கொண்டு வர போறோம் வேற வேற பகுதிகளா. இதெல்லாம் கண்டினியூஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும். ஸோ அனலாக் சிக்னலை நாங்க ஜெனரலா சொல்லிக்கொள்ளும் கண்டினியூஸ் சிக்னல், தொடர்ச்சியான ஒரு சைகையா எங்கள்கிட்ட இருக்குது. இந்த தொடர்ச்சியான சைகையை நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இதை டிஸ்கிரீட் சிக்னல்ஸா டிவைட் பண்ணிக்கொள்வோம். டிஸ்கிரீட் அப்படின்றது வந்து வேறுபட்ட சைகைகள் சொல்லிக்கொள்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல இதை நான் ஒரு வேறுபட்ட பகுதிகளா பிரிக்க வேணும் என்று சொல்லிக்கல, இந்த ஏரியா வந்து நான் இதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணிட்டு வரேன். எங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை இப்படி சின்ன சின்ன பார்ட்ஸா பிரிச்சு கொண்டு வரலாம். ஸோ இதை நாங்க சொல்லிக் கொள்றது வந்து டிஸ்கிரீட் வேரியபிள்ஸ், டிஸ்கிரீட் பார்ட்ஸ் சொல்லிக்கொள்ளும். இப்படி எங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பார்ட்ஸை டிவைட் பண்ணலாம். தென் அகைன் நாங்கள் இதை டிவைட் பண்ணிக்கல இங்கால இருக்க போற அந்த ஹைட்டான பார்ட் நாங்க இப்படி சின்ன சின்ன பார்ட்ஸா எங்களுக்கு டிவைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ரஃபான டயக்ராமா இதுல ட்ரா பண்றேன். இப்படி இங்க இருக்க போற பார்ட்ஸ் மாதிரி இந்த சிக்னல்ஸ்ல இருக்க போற இவ்வளவு பார்ட்டையுமே நான் செப்பரேட் பண்ணி வேறையா எடுப்பேன் வெளியே. கண்டினியூஸா இருக்கிற சிக்னலை நாங்கள் வேறுபட்ட பகுதிகளா எடுக்கல எங்களுக்கு பாத்தீங்கன்னா வேற வேற ஹைட் உள்ள சின்ன சின்ன பார்ட்ஸ் கிடைக்கும். நாங்க ஃபைனலா இதை ட்ரா பண்ணி எடுக்கல வேற வேற பார்ட்ஸ் எங்களுக்கு இப்படி கிடைக்கக்கூடிய மாதிரி இந்த ஹைட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லாரும். ஸோ இப்படி இருக்க போற கண்டினியூஸ் பார்ட்டை டிஸ்கிரீட் பார்ட்ஸா சேஞ்ச் பண்ற இந்த ஆக்டிவிட்டிக்கு நேம் சாம்பிளிங் என்ற நேமால சொல்லிக்கணும். இது இனிஷியல் ஸ்டெப்பா இருக்கு. ஸோ ஒரு அனலாக் சிக்னலை நாங்க டிஸ்கிரீட் சிக்னலா சேஞ்ச் பண்ற அந்த ஆக்டிவிட்டிக்கு சொல்ற நேம் சாம்பிளிங் என்று சொல்லிக்கொள்வோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நாங்க பார்த்துக்கொள்வோம் இந்த பல்ஸ் கோட் மாடுலேஷன் அப்படின்ற இந்த டெக்னிக்ல.
தென் ரெண்டாவது ஸ்டெப்பா நாங்க பார்க்க போறது வந்து என்கோடிங் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். சோ என்கோடிங் அப்படின்றது வந்து உண்மையில ரெண்டாவது ஸ்டெப்னு சொல்றோம். இந்த சாம்பிளிங்குக்கு அடுத்ததா வந்து இன்னொரு வேலையும் செய்யலாம். அதை நாங்க ரெண்டாவதா எடுத்துக்கொள்ளலாம். குவான்டைசிங் என்ற இந்த டெக்னிக்கும் பாவிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் இங்க வேற வேற விதமா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உண்மையில குவான்டைசிங் அப்படி என்ற ஒரு இந்த ஆக்டிவிட்டிக்கு நேம் சொல்லிக் கொள்வோம் நாங்க. சாம்பிளிங்குக்கு அடுத்ததா செய்யறது. சம்டைம்ஸ் சாம்பிளிங் அடுத்ததாவே என்கோடிங் சொன்னா கூட ஃபைன். பட் இடையில உண்மையில இந்த குவான்டைசிங் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று எங்களுக்கு இருக்கு. இந்த குவான்டைசிங் என்ன செய்யும் சொன்னால், இப்படி செப்பரேட் பண்ணப்பட்ட பார்ட்ஸ், செப்பரேட் பார்ட்ஸ் சொல்ல வர்றது வந்து இப்படி சின்ன சின்ன பகுதிகளா பிரிக்கப்பட்ட இந்த பார்ட்ஸை சரியான ஒரு ஸ்கேல்ல வச்சு நாங்கள் ஒரு லெவல் ஒன்றை ஃபைன் பண்ணி கொள்வோம். ஸோ பல்ஸ் கோட் மாடுலேஷன்ல சாம்பிளிங் என்ற ஸ்டெப்புக்கு பிறகு செய்ய போறது குவான்டைசிங். குவான்டைசிங்ல நாங்க செய்ய போற இந்த ஆக்டிவிட்டிக்கு ரெண்டு விதமான குவான்டைசிங் அவைலபிளா இருக்கு. ஸோ சாம்பிளிங் அப்படின்ற பார்ட்டை ஃபுல்லாவே நான் ரிமூவ் பண்றேன். நீங்க குவான்டைசிங் செய்யறதுக்காக நாங்க ரெண்டு விதமான டெக்னிக் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஒன்று சொல்றது லீனியர் குவான்டைசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லீனியர் குவான்டைசிங் அப்படின்னு சொல்ல வர்றது வந்து சரியான இடைவெளிகள்ல நாங்கள் இந்த அளவிடைகளை மெயின்டைன் பண்ணி கொண்டு வருவோம். ஸ்கேல்ஸ், இந்த ஸ்கேலை மெயின்டைன் பண்றதுக்காக நான் இதுல உங்களுக்கு ரஃப்பான ஐடியா உண்டு. இப்படி லைன் ஒன்று மார்க் பண்ணி கொண்டு வரேன். ரெண்டு மூணு லைன் நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ட்ரா பண்றேன். இதை மாதிரி நிறைய லைன்ஸ் நாங்க மேக் பண்ணி கொள்வோம். எல்லா லைன்ஸுக்கான ஸ்பேசஸ், ஒவ்வொரு லைன்ஸுக்கான இடைவெளியும் சிமெட்ரிக்கா இருக்கு. அதாவது எல்லா லைன்ஸுமே வந்து சமனான இடைவெளிகள்ல நாங்க ட்ரா பண்ணி கொள்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி இந்த லைன்ஸை வந்து கேட்கிறேன். இந்த இடத்துல இருக்க போற ஸ்பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இவ ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸ் வந்து உண்மையில ஒரு 2 சென்டிமீட்டர். எல்லாமே 2 சென்டிமீட்டர் தான், 2 சென்டிமீட்டர் ஹேப்ல தான் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு எல்லா லைன்ஸுக்கும் இடையில இருக்கு. இங்க நாங்க லைனுக்கு நம்பர் வச்சுக்கொள்வோம். 0, 1, 2, 3, 4, 5, 6. இது மாதிரி லைன்ஸ் வந்து அப்படியே எக்ஸிக்யூட்டிவ் போய்கொண்டே இருக்கு. நாங்கள் சாம்பிளிங்ல எடுத்த அந்த டிஸ்கிரீட் பார்ட்ஸை கொண்டு வந்து இங்க சரியான இடைவெளிகள்ல பொருத்திப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல ஒரு ரெட் கலரால இந்த ஸ்பேசஸ் மார்க் பண்றேன். முதலாவது எடுத்த பார்ட் இப்படி, ரெண்டாவது எடுத்த பார்ட் வந்து இதே மாதிரி எங்களுக்கு வருது, மூன்றாவது எடுத்த பார்ட் இப்படி வருது, நாலாவது இதே மாதிரி ஒன்று வருதுன்னு, அஞ்சாவது பார்ட் இப்படி வருது, ஆறாவது பார்ட் இதை மாதிரி வருது. இப்படியே இந்த சிக்னல் போய்கொண்டிருக்குன்னு சொன்னால் உண்மையில இந்த அனலாக் சிக்னல்ல இருந்து எடுத்த பார்ட்ஸ் தான் இப்ப இதுண்ட சென்டர் வேல்யூஸ் நாங்க எடுத்து ஒரு டயக்ராமா ட்ரா பண்ணுவோமா இருந்தா கூட இதுலயே ஒரு அனலாக் சிக்னல் பேட்டர்ன் நான் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மேல இப்படி போற ஒரு அனலாக் சிக்னல் தான் நாங்க கண்டினியூஸா இருந்ததை டிஸ்கிரீட்டா மாத்தி இப்படி நாங்க ட்ரா பண்ணிருக்கோம். இது எல்லாமே சாம்பிள்ட் பார்ட்டா இருக்கு இங்க இந்த இடத்த பார்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த பார்ட்ஸுக்கான சரியான லெவல் இருக்கு. உண்மையில இந்த சின்ன பகுதிக்குரிய லெவல் வந்து 2, இவரண்டு லெவல் வந்து 3, இவரண்டு லெவல் வந்து 4, லாஸ்டா அந்த பெரிய லெவல் வந்து 5, அகைன் நீங்க உங்களுக்கு 4, இதுல 3. இப்படி நாங்க சரியான லெவல்ஸை ஃபைன் பண்ற இந்த ஆக்டிவிட்டிக்கு நேம் வந்து குவான்டைசிங் அப்படின்னு சொல்லிக்கணும். ஸோ இந்த குவான்டைசிங் அப்படின்றது சமனான இடைவெளிகள்ல நாங்க இந்த ஃப்ரேம்ஸ், இந்த ஸ்கேல் எடுப்போமா இருந்தால் இதை நாங்க லீனியர் குவான்டைசிங் அப்படின்னு சொல்லிக்கணும். இந்த லீனியர் குவான்டைசிங்ன்றது ஓகே ஃபைன், இதுல எல்லா விதமான ஆக்டிவிட்டியுமே நாங்க எல்லாம் செய்யலாம். பட் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று வரும். சம்டைம்ஸ் நாங்கள் இந்த லெவல்ஸை சரியான அளவிடையில மெயின்டைன் பண்ணிடலாம போகும். தட் மீன்ஸ் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிட்டு வரேன். இந்த லைனை நான் உங்களுக்கு வந்து ஒரு கிரீன் கலரால ட்ரா பண்ணி காட்டுறேன். இவ ரெண்டு பேருக்கும் இடையில நான் இப்படி ஒரு சாம்பிள்டு பார்ட் வந்து ட்ரா பண்றேன். கிரீன் கலர்ல இருக்கிறத நீங்க ஒரு பாருங்க.
அதே மாதிரி இதுலயும் வச்சு என்ன செய்யணும்னா இப்படி ஒரு சாம்பிள் பார்ட் ஒன்று ட்ரா பண்ணு. இப்படி வார இந்த ஸ்கேல்ல சரியான லெவல் எங்களுக்கு தெரியாது. பிகாஸ் இந்த கிரீன் கலர்ல நான் ட்ரா பண்ண இந்த பார்ட் வந்து இந்த 3 என்ற இந்த லெவலுக்கும், அதாவது 4 3க்கும் 4க்கும் இடையில தான் நிற்கும். சரியான லெவல் எனக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த கிரீன் பார்ட்டும் அப்படித்தான் 4க்கும் 5க்கும் இடையில நிற்கும். இங்கே எங்களுக்கு இந்த பார்ட் தெரியாது என்ன சரியான லெவல். ஒன்று 300 எடுப்பீங்க அல்லது 400 எடுப்பீங்க, சம்டைம் 3.5 எடுப்பீங்க. அது எவ்வளவு தூரம் அக்குரேட்டா இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியாது. சோ சமனான இடைவெளிகள்ல நாங்க இந்த ஸ்கேலை ட்ரா பண்ணுவோமா இருந்தால் இதுல சம்டைம்ஸ் எங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்ல மிஸ்டேக்ஸ் வரலாம். சரியா பொருந்தாத இடங்கள்ல நாங்கள் சரியான லெவலை மார்க் பண்ண முடியாது. இந்த மிஸ்டேக் நாங்க எப்படி சொல்லிக் கொள்வோம் என்றால் குவான்டைசிங் எரர் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். சோ லீனியர் குவான்டைசிங் அப்படின்ற இந்த மெத்தடை யூஸ் பண்றதால எங்களுக்கு வந்து ஒரு எரர் ஒன்று வரப்போகுது. இதை சொல்றது வந்து குவான்டைசிங் எரர் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். குவான்டைசிங் எரர் மீன்ஸ் குவான்டைஸ் பண்ணப்படுற அந்த பார்ட்ஸுக்கு வந்து சரியான லெவலை கண்டுபிடிக்கலாமல் போகும். இதைத்தான் நாங்கள் குவான்டைசிங் எரர் என்ற நேமால சொல்லுவோம். ஸோ இந்த குவான்டைசிங் எரரை இல்லாமல் செய்யறதுக்காக நாங்க யூஸ் பண்ற மெத்தட் வந்து நான் லீனியர் குவான்டைசிங். நான் லீனியர் குவான்டைசிங்ல இந்த மெத்தட் தட் மீன்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்து இல்லாமல் போயிடும். அந்த நான் லீனியர் குவான்டைசிங் எப்படி கால்குலேட் பண்றேன்னு பாக்குறதுக்காக இங்க இருக்க போற இது ஃபுல்லாவே நான் இதை ட்ரா பண்றது டிலீட் பண்ணி போடுறேன். நான் லீனியர் குவான்டைசிங் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னால் இந்த ஸ்கேல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கீழே இருக்க போற இந்த ஸ்கேலுக்கு இடையிலான இடைவெளி வந்து ஸ்பேஸ் சரியான சின்ன இருக்கு. இங்க இருந்து மேல வர வர அது ஒரு நான் லீனியர் மேனர்ல மாறிக்கொண்டு வரும். ஒவ்வொரு லைனுக்கான ஸ்பேசஸும் வந்து மேல போக போக இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு போகும். இதுலயே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். ஒவ்வொரு லைனுக்கு இடையிலான ஸ்பேசஸும் வந்து மேல போக போக அதிகரிச்சு கொண்டு போகும். ஒரு லெவல்ல நாங்க பார்க்கல உண்மையில இப்படி ஒரு அதிகரிப்பு கொண்டு பார்க்க முடியுமா? இப்படிதான் ஸ்கேல் போகும். இந்த ஸ்கேல்ல இருக்க போற டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னு சொன்னாலும் இந்த லீனியர் குவான்டைசிங்கை விட இங்க இருக்க போற இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றதும் இங்க இருக்க போற டிஸ்டன்ஸ் அப்படின்றதும் டிஃப்ரெண்டா. இதை நான் D200 எடுக்கிறேன், இந்த D100. இந்த D200 டிஃபரன்ஸ் இந்த ஸ்கேல் லென்த் அதுக்கான இடைவெளி ஸ்பேஸ் எடுப்பாங்க, அது வந்து D1 விட கூடவா தான் இருக்கு. அது மாதிரி தான் இங்க அங்கே பாட்டம் பார்ட்ல இருக்கிற ஸ்பேஸ் வந்து டாப் பார்ட்ல இருக்கிற ஸ்பேஸை விட குறைவா இருக்கு. ஸோ இதை நாங்க நான் லீனியர் குவான்டைசிங்னு சொல்லிக்கிறோம். இதால எங்களுக்கு எப்படி ஒரு அட்வான்டேஜ் வரக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னா எங்களுக்கு ஸ்கேல் சம்டைம் தெரியாத இடங்கள். ஸோ அப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் அந்த சரியான மட்டத்தை பொறுத்தலாம். உதாரணத்துக்கு நாங்கள் இப்படி ஒரு லைன் ஒன்று கீறுறோம், அது இடையில இப்படி நிக்குதுன்னு சொன்னால் இதை கொஞ்சம் மேல மேல அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்கேல்ல அட்ஜஸ்ட் பண்ணி இதை சரியா இப்படி பொறுத்தலாம். இந்த கீழே இருக்கிற பாட்டு கொஞ்சம் மேல டாப் பண்ணி கொண்டு வந்தோம்னா ஏதோ ஒரு ஸ்கேல்ல கீழே இருக்க போற ஸ்கேலும் மேலே இருக்க போற ஸ்கேலும் பொருந்தும். ஏன்னா கீழே கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு கூடுது. அப்ப இங்க இருக்க போற இந்த பார்ட், அதாவது ஒரு லெவல்ல நாங்க வைக்கல சரியா சூட்டா இருக்காத ஒரு பார்ட் கூட நாங்கள் கொஞ்சம் மேல கொண்டு போய்க்க சரியா 2 லெவலுக்கு இடையில பொருந்தும். அந்த லெவலுக்கு இடையில பொருந்துற அந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் இங்க இருக்க போற பாட்டை உண்மைக்கு 8 எடுத்து மேலே இருக்க போற லெவல வந்து 12 எடுப்புமா இருந்தா 8க்கும் 12க்கும் இடையில இருக்க போற இந்த பார்ட் இந்த லென்த் வந்து 4 ஆயிரும். ஸோ நாங்கள் ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். இது ஹைட் வந்து 4. இப்படி சரியா நாங்கள் மிக்ஸ் பண்ணி அதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. தட் மீன்ஸ் இப்படி நான் லீனியரா இருக்கிறபடியால இந்த குவான்டைசிங் எரர்ன்றது இல்லாமல் போகுது. ஒவ்வொரு ஸ்கேல் ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்ஸுக்குமான லெவல்ஸை நாங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொரு டிஸ்கிரீட் பார்ட்ஸுக்குமான லெவல்ஸை ஃபைண்ட் பண்ற இந்த ஆக்டிவிட்டி தான் குவான்டைசிங் அப்படின்னு நேமால சொல்லுவோம். ஸோ குவான்டைசிங்ல நாங்கள் லீனியர் குவான்டைசிங்கும் பார்த்திருந்தோம், நான் லீனியர் குவான்டைசிங்கும் பார்த்தோம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்க பார்க்க போறது என்கோடிங் அப்படின்ற பார்ட். என்கோடிங்ன்றது நாங்க ஒவ்வொரு சாம்பிள் பார்ட்டுக்குமான லெவல்ஸை ஃபைன் பண்ணிட்டோம். இந்த லெவல்ஸை ஃபைன் பண்ண அப்புறம் இதுக்கான டிஜிட்டல் சிக்னலை ட்ரோ பண்ணோம். பிகாஸ் நாங்க அனலாக் சிக்னல் தான் இனிஷியலா எடுத்தோம். இந்த டிஜிட்டல் சிக்னலை ட்ரோ பண்றதுக்காக நாங்க கொமனா 3 விதமான என்கோடிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். உண்மையில இந்த 3 விதமான என்கோடிங் மட்டும்தான் இருக்குன்றதுல நிறைய இருக்கு. முதலாவது மெத்தட் சொல்லிக் கொள்றது NR செட் எல் மெத்தட். உண்மையில இந்த NR செட் எல் என்று சொல்ல வாரது இந்த விரிவாக்கம் வந்து நாட் ரிட்டர்ன் டு ஜீரோ என்று சொல்லிக் கொள்வோம். நாட் ரிட்டர்ன் டு ஜீரோ அப்படின்றதுதான் உண்மையிலே அதன் எக்ஸ்பேன்ஷன் NRZ அப்படின்றது. தென் செகண்ட் ஒன் நாங்க சொல்லிக் கொள்வோம். இதுல வந்து NRZ I. இதை நாங்க நாட் ரிட்டர்ன் டு ஜீரோ எல்ன்றதை விட இங்க டிஃப்ரெண்டான ஒரு நேம் இருக்கும். ஸோ எல்ன்றதை நாங்க லெவல் என்று சொல்லிக் கொள்வோம். ஐன்றதை இன்வெர்ட் சொல்லிக்கொள்வோம். இன்வெர்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் நாங்கள் இதுல மான்செஸ்டர் அப்படின்ற மெத்தட் பார்க்கலாம். மான்செஸ்டர் இந்த 3 தான் இந்த வீடியோ கிளிப்ல நாங்க பார்க்க போறோம். இதை விட பார்த்தோம்னா நிறைய டைப்பான மெத்தட்ஸ் எங்களுக்கு இருக்கு. இந்த ஆர் செட் இருக்குது, ரிட்டர்ன் டு ஜீரோன்னு சொல்லிக்கொள்வோம். ஆர் செட் அப்படி என்று வாரது வந்து ரிட்டர்ன் டு ஜீரோ. நான் இதுல நோட் அப்படின்றதை எடுக்க மாட்டேன். இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் அவைலபிளா இருந்தாலும் நாங்க இதுல மெயினா பார்க்க போறாங்க இவ்வளவு வேணும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி என்கோடிங்குக்கு செய்ய போறோம். இப்படி வேறமெண்ட் ட்ரை பண்ண போறோம். இனிஷியலா நாங்க NR செட் எல்ன்றதை எப்படி ஃபைன் பண்றது பார்ப்போம். NR செட் எல்ன்றது ஃபைன் பண்றதுக்காக ஜஸ்ட் நாங்க ஒரு ஸ்கேல் ஒன்று ட்ரோ பண்ணிட்டு வர போறோம். இதுல நான் y ஆக்சிஸ் ட்ரோ பண்ணியிருக்கிறேன். இங்கே x ஆக்சிஸ்ன்றது ட்ரோ பண்ணிருக்கேன். இதை இனிஷியலா மார்க் பண்றேன். இதுல y அப்படின்னு மார்க் பண்ணிக்கொள்வோம். தென் இதுல x என்று மார்க் பண்ணிக்கொள்வோம். தென் இங்க இருக்கிற லைன்ஸை நான் 1 by 1 மார்க் பண்ணிட்டு வரேன். ஸோ லைன் எல்லாமே நான் டிஃப்ரெண்டான கலர் ஒன்றால மார்க் பண்ணிட்டு வரேன். ஒரு லைட் கலரால மார்க் பண்ணுவோம். ஒரு ப்ளூ கலர் ஒன்றால இந்த லைன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டு வர போறோம். நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல நாங்கள் இதை மார்க் பண்ணி கொண்டு வருவோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது எப்பவுமே என்னவா இருக்கும் சொன்னா டைம். பெரும்பாலும் நாங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்ல குறிக்க போறது எல்லாமே வந்து டைமா தான் இருக்கும். டைம்ன்றதுதான் எந்த ஒரு விஷயத்தையுமே டிபெண்ட் பண்ணாமல் சேஞ்ச் ஆகிறபடியால நாங்கள் அதை எக்ஸ் ஆக்சிஸ்ல மார்க் பண்ணி கொள்வோம். ஸோ சம்டைம் உங்களுக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றதுக்கு பதிலாக NR செட் எல் என்ற நேம் அல்லது ஐ என்ற நேம் எங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். பிகாஸ் அதுக்கு தான் நாங்கள் ட்ரோ பண்ணி கொண்டு வருவோம். ஸோ நாங்கள் இந்த டயக்ராத்தில் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படி என்று ட்ரோ பண்றதுக்கு பதிலாக சம்டைம்ல இப்ப முதலாவதா நாங்க பார்க்க போற இந்த மெத்தடை நோட் பண்ணலாம். இதை நான் NRZL அப்படின்னு மார்க் பண்றேன். இதை நாங்க இப்ப மார்க் பண்ணிட்டு வர போறோம். இனிஷியலா உங்களுக்கு கிடைச்ச வேல்யூஸை நான் இங்க மார்க் பண்றேன். 1 0 1 1 0 0 1 1 0 1 1 0 0. இது ஒரு சாம்பிள் டேட்டா. இது நானா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்த ஒரு டேட்டா. இது ஏன் இப்படி வந்ததுன்னு இல்லை, ஜஸ்ட் நானா தான் உங்களுக்கு தந்திருக்கேன். இப்படி ஒரு வேல்யூ இருக்கு 1010 ஒவ்வொரு ஸ்பேசஸுக்கு இடையில தான் நடந்திருக்கு. ஸ்பேசஸுக்கு இடையில இது எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்டா நாங்க என்ஆர் செட் எல்லுக்கு இதை ட்ரோ பண்ண போறோம். என்ஆர் செட் எல்லுக்கு இதை ட்ரோ பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இது ஒரு சிம்பிளான மெத்தட் தான். நாங்கள் என்ஆர் செட் எல் என்று கன்சிடர் பண்ணிக்கல, இதுக்கு நாங்கள் 0 1 ஃபர்ஸ்டா மார்க் பண்ணுவோம். எப்பவுமே 0ன்றது ஒரு டயக்ராத்தை பொறுத்த மட்டும் கீழே இருக்கும், 1ன்றது மேலே இருக்கும். உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும், ஒரு y ஆக்சிஸ் ஒன்று கீறீங்கன்னு சொன்னால் வையில வந்து உண்மையில 0 கீழே இருக்கும், 1ன்றது மேலே இருக்கும், பிறகு 2 வரும், அதுக்கு பிறகு 3 வரும். இப்படித்தான் உங்களோட எல்லா ஸ்கேல்ஸுமே வரும். திரும்ப இந்த 0 ஆக்சிஸ்க்குள்ளால x ஆக்சிஸ் கீறினீங்கன்னு சொன்னால்
எக்ஸ் வந்து 1 என்று வரும், 2 என்று வரும், 3 என்று வரும், அடுத்த 4 என்று வரும். இதுதான் பழமையான ஸ்கேல். பட் என்ஆர் செட் என்று வந்ததுக்கான ரீசன் நாட் ரிட்டர்ன் டு ஜீரோன்னு சொல்லுவோம். நாட் ரிட்டர்ன் டு ஜீரோண்டா வளவ மாதிரி இல்லாமல் நாங்கள் ஜீரோன்றதை மேல மார்க் பண்ண வேணும், தென் 1ன்றதை கீழே மார்க் பண்ணணும். 0 மேல இருக்கும், 1 கீழே. இதே ஆர் செட் ரிட்டர்ன் டு ஜீரோ தானே, இதை மாறி பார்ப்போம். 0வை கீழே வைக்கணும், 1 மேல வைக்கணும். 0 கீழே இருக்கும், 1ன்றது மேலே. தென் இது ரெண்டும் மார்க் பண்ணிட்டோம் சொன்னா இப்ப நாங்கள் இதுக்கான ட்ரோ பண்ணிட்டு வர போறோம். இதுக்கான சரியான ஃபார்மேட் டிஜிட்டல் சிக்னல் 1 இருக்கிற நேரங்கள்ல 1க்கு நேர 1 அப்படியே ட்ரோ பண்ணுவீங்களே, பிகாஸ் இந்த ஸ்பேஸ்ல 1 தான் உங்களுக்கு இருக்கிறபடியால 1, இந்த ஸ்பேஸ்ல 0 இருக்கிறபடியால 0 அப்படியே மார்க் பண்ணுவீங்க டைரக்ட். அகைன் நீங்க 1 இருக்கிறபடியால 1ன்றதுக்கு நேர 1, இங்கேயும் 1 வர்றபடியால 1 தான். இந்த ஸ்பேஸ்ல 0 இருக்கு, ஸோ 0 ரெண்டையுமே இப்படி மார்க் பண்ணுங்க. அகைன் 1 வரபடியால 2 1மே இப்படி வரப்போம். 0ன்றதான் இந்த ஸ்பேஸ்ல. அடுத்ததா 1 1 இருக்கிறபடியால கண்டினியூஸா ரெண்டுமே 1 தான், இங்க கண்டினியூஸா ரெண்டுமே 0 தான். பிறகு இந்த ஸ்பேசஸ்ல நாங்கள் அந்த ஸ்பேசஸை இதை கனெக்ட் பண்ணி விட்டோம் என்று சொன்னால் எங்களோட டிஜிட்டல் சிக்னல் ரெடியாகும். இப்படி நாங்க இந்த நாட் ரிட்டர்ன் டு ஜீரோ லெவல் அப்படின்றத ட்ரோ பண்ணி கொள்ளலாம். இதுதான் பேசிக்கான ஐடியாவா இருக்கும். ஒரு டிஜிட்டல் சிக்னல் ட்ரோ பண்றதுக்கான ஒரு ஐடியா. என்ஆர் செட் எல் என்றது சிம்பிளான ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த சிக்னல் ட்ரோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு டிஜிட்டல் சிக்னல் ட்ரோ பண்றதுக்கான மெயின் ஐடியா, ஃபர்ஸ்ட் ஐடியா. எப்படி நாங்கள் இதுல என்ஆர் செட் ஐ என்றதை ஃபைன் பண்ணமோ, சம்டைம் ரிட்டர்ன் டு ஜீரோல ட்ரோ பண்ண சொல்லி எங்கள்கிட்ட கேட்கலாம். ஸோ ரிட்டர்ன் டு ஜீரோன்றது ட்ரோ பண்றதுக்காக நான் ஆல்ரெடி ட்ரோ பண்ண ஷேப்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்றேன். இந்த இடத்துல நாங்க பார்க்க போறது ரிட்டர்ன் டு ஜீரோ அப்படி செய்யறோம். இதை நாங்க ஆர் செட் எல் என்று சொன்னாலும் ஒன்றுதான். ரிட்டர்ன் டு ஜீரோ லெவல் அல்லது ரிட்டர்ன் டு ஜீரோ போத் எல்லாமே ஒன்றுதான். பட் இதுண்ட சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப என்ஆர் செட் எல் பார்த்திருந்தோம், ஓகே. ஆர் செட் என்ற மெத்தட் நீங்க யூஸ் பண்ண வேணும்னா 1 மேல போட்டுக்கொள்வீங்க, 0 வந்து கீழே மாறும். 1 வந்து மேல, 0 வந்து கீழே இருக்கு. அந்த டிஜிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, அவ்வளவுதான், வேற ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. தென் 1 வர்ற டைம்ல நீங்க 1க்கு நேரம் இப்படி ட்ரோ பண்ணுவீங்க, 0 வர்ற டைம்ல 0க்கு நேரம் ட்ரோ பண்ணுவீங்க. ஃபர்ஸ்டா பார்த்த அந்த மெத்தட்ல 0 மேல இருந்தது, 1 கீழே இருந்தது. இங்க 1 மேல இருக்கும், 0 கீழே, அவ்வளவு. அகைன் இந்த 1ன்றது 2 தரம் வரபடியால இந்த 1ன்றது 2 தரம் ட்ரோ பண்ணுவீங்க. 0ன்றது 2 தரம் தொடர்ந்து வரபடியால 0 2 தரம். தென் 1ன்றது இங்க இப்படி வரும். அகைன் இந்த 0ன்றது கீழே, 1ன்றது 2 ஸ்பேஸுக்குமே சேர்ந்து வரப்போகுது, 0ன்றது 2 ஸ்பேஸும் சேர்ந்து வரும். ஸோ இதை நீங்க ட்ரோ பண்ணுவீங்களா இருந்தா இப்படி ஒரு ஷேப் ஒன்று உங்களுக்கு நாங்க எடுத்த சேம் டேட்டாக்கான டிஜிட்டல் சிக்னலா நாங்க ட்ரோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த மெத்தடுக்கு சொல்லிக் கொள்ற நேம் ரிட்டர்ன் டு ஜீரோ லெவல் அல்லது ரிட்டர்ன் டு ஜீரோ. ரெண்டு மெத்தட் இந்த வீடியோ கிளிப்ஸ்ல பார்த்துட்டோம். தென் அடுத்ததான் நாங்க பார்க்க போறது என்ஆர் செட் ஐ. என்ஆர் செட் ஐ மெத்தட் நாங்க யூஸ் பண்ணோம்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட். நாங்க 0 1 வந்து முதல் ரோ பண்ண மாதிரி 0ன்றது எங்க இருக்க வேணும் என்று சொன்னால் மேலே இருக்க வேணும், 1ன்றது கீழே இருக்கும். பிகாஸ் இது வந்து என்ஆர் செட் ஐ என்ற மெத்தட். இப்ப பார்க்கணும் இந்த மெத்தட். என்ஆர் செட் ஐ என்றது என்ஆர் செட் இன்வெர்ட். நாங்கள் எப்பவுமே தொடங்குற அந்த கிராஃப் வந்து மேலதான் தொடங்க வேணும், சரியோ பிள்ளையோ மேலதான் நீங்க தொடங்கணும். இது ஒரு ரூல் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். இவன் இதுல 1 இருந்தா என்ன, 0 இருந்தா என்ன, நீங்கள் எப்பவுமே 0 ஸ்டார்ட் பண்ணுவீங்க. மேல ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க இருந்து அடுத்ததா வரப்போற வேல்யூ, இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல நீங்க ஃபர்ஸ்டா இதுல ஒரு லைன் ஒன்று ட்ரோ பண்றீங்க, ஃபைன். நான் இது ஒரு ரெட்டால உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இதுல நீங்க லைன் சரியோ புளியோ மேல குறிட்டீங்க, ஃபைன். அடுத்ததா இவருக்கு அடுத்ததா இருக்க போற பார்ட் வந்து 0வா இருக்குமா இருந்தால் நாங்க ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று செய்ய வேணும்.
1 இருக்குமா இருந்தா நாங்கள் இன்னொரு ஆக்டிவிட்டி ஒன்று செய்யும். 1 வார இடங்கள்ல நாங்க டிரெக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். 0 வர்ற இடங்கள்ல டிரெக்ஷனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதுதான் அதன் ஐடியா. ஸோ என்ஆர் செட் ஐல நாங்க 1 வார இடங்கள்ல டிரெக்ஷனை சேஞ்ச் பண்ண வேணும். அடுத்ததா 0 வர்ற இடங்கள்ல டிரெக்ஷனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்ப இங்க இருந்து பார்த்தோம்னு சொன்னா 1 இருக்கு. ஓகே, அடுத்ததா 0 தான் இருக்கீங்க. அடுத்ததா உள்ளதான் பார்க்கும். 0 இருக்கிறபடியால டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகாது. டிரெக்டாவே இப்படி ட்ரோ பண்ணுவீங்க. அடுத்ததா 1 இருக்கு. 1 சொன்னா நாங்க அப்படியே இங்க டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். இங்கதான் ட்ரோ பண்ணுவீங்க 1. டிரெக்ஷனை கீழே மாத்தியாச்சு. அடுத்ததா திரும்ப 1 இருக்கு. 1 இருந்தா திரும்ப அகைன் நாங்க டிரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுவோம். இங்க 0 இருக்கு. டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகாது நேரம். அடுத்ததும் 0, டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகாது நேரம். இங்க திரும்ப 1 வந்துச்சு. 1 வாரபடியால டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகி எங்களுக்கு இப்படி வரும். அகைன் எங்களுக்கு 1 வந்தபடியால இந்த டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகி இப்படி வரும். இங்க 0 இருக்கு. டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகாது நேரவே வரும். அகைன் 1 வந்திருக்கு. டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகி இங்க வரும். திரும்பவும் 1 வந்திருக்கு. டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகி இங்க வந்துச்சு. இந்த 1ல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்தது 0. 0 டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகாது நேரம். அடுத்ததும் 0, டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகாது நேரம். இப்படி நாங்க என்ஆர் செட் ஐ ஃபைன் பண்ணலாம். என்ஆர் செட் ஐ ஃபைன் பண்றதுக்கான ஐடியா ரிப்பீட் பண்றேன். நாங்க இனிஷியலா மேல ஸ்டார்ட் பண்ணி அடுத்ததா வரப்போறது 0ன்றபடியால டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகல. அடுத்தது 1 வந்தபடியால டிரெக்ஷன் சேஞ்ச் ஆனது. திரும்ப 1 வந்தபடியால டிரெக்ஷன் சேஞ்ச் ஆனது. 0 ஒன்றேக்கு சேஞ்ச் ஆகலைன்னு இதே ஓர்டர்ல போயிருக்கு. நீங்கள் எப்பவுமே இங்க ஃபர்ஸ்டா இதுல ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்ததா வரப்போறத பார்த்து தான் டிரெக்ஷனை சூஸ் பண்ணுவீங்க. 0ன்றபடியால சேஞ்ச் பண்ணி 0ல இருந்து பார்த்தோம்னா 1, 1ன்றபடியால சேஞ்ச் பண்ணி 1ல இருந்து பாக்க திரும்ப 1, அடுத்தது நாங்க சேஞ்ச் பண்ணோம். இப்படி ஒரு ஆர்டர்ல சேஞ்ச் ஆகி கொண்டு போற ஒரு மாடல் or the encoding method we called as NR set I. So இப்ப இதுல இருக்க போற எல்லா பார்ட்ஸையுமே ரிமூவ் பண்ணிட்டு லாஸ்ட் என்கோடிங் டெக்னிக்ஸுக்கு மூவ் பண்ண போறோம். அதை சொல்லிக் கொள்றது வந்து மான்செஸ்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லிக் கொள்றோம். ஸோ இந்த மான்செஸ்டர் மெத்தட்ல ஒரு சின்ன டெக்னிக் ஒன்று நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம். மான்செஸ்டர் மெத்தட் நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொன்னால் 0 வார இடங்கள்ல ஒரு பேட்டர்ன் ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கொள்வோம். சேம் திங் 1 வார இடங்கள்ல ஒரு பேட்டர்ன் ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கொள்வோம். ஸோ நாங்கள் இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்ல மார்க் பண்ணிக்கொள்வோம். மான்செஸ்டர் அப்படின்ற மெத்தட் தான் நாங்க இப்ப யூஸ் பண்ண போறோம். மான்செஸ்டர் மெத்தட்ல நாங்க 0 என்ற வேல்யூ உங்களுக்கு கிடைக்கிற நேரங்கள்ல Z என்ற ஷேப் வந்து மெயின்டைன் பண்ண வேணும். 1 வார இடங்கள்ல ரிவர்ஸ் Z என்ற ஷேப் வந்து மார்க் பண்ணணும். இதான் ஐடியா. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா இதுவும் ட்ரோ பண்ணிட்டு வரலாம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தட் உண்டு. மான்செஸ்டர் மார்க் பண்ணிக்க நாங்க சென்டர்ல இருந்து தான் ட்ரோ பண்ணுவோம். ஸோ இதை நான் ஒரு பிளாக் கலர் அல்லது டிஃப்ரெண்டான ஒரு கலர்ல நான் ட்ரோ பண்ணி கொண்டு வரேன். ஓகே, ஒரு ப்ளூ கலரால நாங்க ட்ரோ பண்ணுவோம் எல்லாத்தையுமே. இனிஷியலா 1 இருக்கு இந்த ஸ்பேஸ்ல. 1 இருக்கிற நேரங்கள்ல நீங்க எப்படியுமே இப்படித்தான் ட்ரோ பண்ணுவீங்க. 1ன்றது ரிவர்ஸ் செட், 0ன்றா தான் செட், 1ன்றது ரிவர்ஸ் செட். ஸோ இதை நாங்க சென்டர்ல ட்ரோ பண்ணிக்கோம். 1ன்றது ரிவர்ஸ் செட் என்றபடியால இப்படி ட்ரோ பண்ணும். சென்டர் வேல்யூவா தான் போகும். நடுவில் இருந்து தான் போகும் 1. அகைன் 0, 0ன்றா Z, Z என்றபடியால நாங்க இப்படி ட்ரோ பண்ணுவோம். Z ஷேப் வந்து இங்க 1 வந்து 1ன்றது ரிவர்ஸ் செட், இப்படி ட்ரோ பண்ணும். தென் அகைன் 1, அது ரிவர்ஸ் செட், இங்க இருந்தது இப்படி ட்ரோ பண்ணும். அடுத்து 0, 0ன்றது Z, அடுத்தது ஒரு 0, 0ன்றது Z என்ற ஷேப்ல ட்ரோ பண்ணும். அகைன் 1, 1ன்றது வந்து ரிவர்ஸ் செட், அகைன் நாங்க 1, அதுவும் வந்து ரிவர்ஸ் செட்டுக்கு தான் ட்ரோ பண்ணிக்கொள்வோம். ஸோ இப்படி ட்ரோ பண்ணுவோம்.
அடுத்து 0. 0ன்றது Z ஷேப்ல மார்க் பண்ணிக்கொள்வோம் இங்க இருந்து. இதே மாதிரி கண்டினியூஸா நாங்க அங்கட சிம்பிள் ட்ரா பண்ணலாம். சோ 1ன்றது ரிவர்ஸ் செட் என்றபடியால இங்க இருந்து ரிவர்ஸ் செட். Again reverse set. Z. லாஸ்டா 0. இதுவும் Z என்ற ஷேப்ல வருது. ஃபைனலா நாங்க எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணும். ஜாயின் கண்டினியூஸா இல்லாத எல்லா லெவல்ஸையுமே நாங்க ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். சோ இங்க இருந்து இதற்கா ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். கண்டினியூஸா 1 1 அல்லது 0 0 வரைக்குள்ள இந்த பிரச்சனை வரும். இந்த ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு. சேஞ்ச் ஆகி வரைக்கும் எங்களுக்கு அது ஆட்டோவாவே கனெக்ட் ஆகும். பிகாஸ் Z அண்ட் ரிவர்ஸ் செட் ஒன்றோடு ஒன்று ஜாயின் ஆகி தான் வரும். இதுதான் மான்செஸ்டர் அப்படின்ற மெத்தடா இருக்கு. ஸோ இப்படி வேற வேற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நாங்க என்கோடிங் அப்படின்ற ஆக்டிவிட்டியும் பார்க்கறோம். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் PCM பல்ஸ் கோட் மாடுலேஷன் என்ன, அதுல இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே கிளாரிட்டியா பார்த்திருந்தோம். இன்னொரு வீடியோ செஷன்ல நாங்க புது டாபிக்கோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.